படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். எல்லா லவ்வர்ஸ் வந்து பார்க்கலாம், படம் நல்லா தான் இருந்துச்சு. அது எப்பவும் போல குட்னா நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் தான் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு, மற்றபடி படம் நல்லா இருக்கு. குட் நைட் டிஃப்ரெண்ட் ஜானர், இது டிஃப்ரெண்ட் ஜானர். குட்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதான் ட்ரஸ்ட்டு தான், லவ் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ படத்தில். மணிகண்டன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவருக்காக தான் வந்தேன்னா அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ ஆக்டிங்கு. நிறைய டிஃப்ரெண்ட். குட் நைட் அப்படியே ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இந்த மூவி வந்து ஒரு யங் ஏஜ் 24 to 28 இல்லை 30 ஏஜ்குள்ளே நடக்கிற ஒரு படிப்பு முடிச்சுட்டு சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிருக்கும் ப்ரோ இந்த படம். நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ. சாங்ஸ் பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சில சீன்ஸ்க்கான பிஜிஎம் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ ஹீரோன் பர்ஃபார்மன்ஸ். இல்லை காமெடி இருக்குது ப்ரோ. அந்த காமெடி வந்து எல்லா பாய்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். யார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஒர்க் செய்கிறவங்க பாய்ஸ்க்கு அந்த மாதிரி சீன்ஸ் கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஸோ எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ படம். இல்லை ப்ரோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை, ஐ மீன் எமோஷனல் ஸ்டார்டிங்கு, அதுக்கப்புறம் போக நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த எமோஷனும் கனெக்ட் ஆகும் ப்ரோ எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்த மாதிரி அந்த லவ்க்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. நல்லா இருந்தது நான் படம். படத்தை வந்து மணிகண்டன் ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து கனெக்ட் ஆச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வந்து அவ்வளோவா சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த இடம்லாம் கனெக்ட் ஆச்சுண்ணா. நல்லா சாங்லாம் இருக்குண்ணா. ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் தானா. யாருக்கான படம்னா புரியல, எப்படி கேட்குறீங்க? சிங்கிள்ஸ் அப்படி கேட்குறீங்களா? லவ்வர்ஸ்க்கான படம் தானா. உண்மையாக லவ் பண்ணுற பையன் பார்க்கலாம்ண்ணா. மெசேஜா? லவ்க்கு அப்புறமா ஒரு லைஃப் இருக்குது அப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதை படம் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியணும். நல்லா இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. லைக் எல்லாருக்கும் லைக் கனெக்டடாக இருக்கும். நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் சூப்பர் ஃபன்னாக போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைக் லேக் ஆன மாதிரி இருந்தது. பட் அதுவும் லைக் எமோஷ்னலாக லைக் கனெக்டடாக ஆச்சு நிறைய பேருக்கு. நல்லா இருந்தது. படத்தில் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இப்போ இருக்க லவ் ஜெனரேஷன் லைக் என்னென்ன தப்பு பண்ணணும், லைக் என்னென்ன பண்ணக்கூடாது, லைக் என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஈச் அதராக சொல்லியிருக்காங்க. மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸ் லைக் சூப்பர் தான் ப்ரோ. நைஸ் தான் அவரது. லைக் எப்போவுமே லைக் அவருக்கு இன்னும் கஷ்டமான கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அவர் பிச்சிடுவார் போல். நல்லா பண்ணியிருந்தார். அப்படியே அடாப்ட் ஆகிட்டார் அந்த கேரக்டருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா தான் ப்ரோ இருந்தது. மியூசிக்கும் நல்லா செட் ஆச்சு. நல்லா செட் ஆச்சு. அதுக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதான் சொன்னேனே, லைக் ஃபுல்லாக லைக் ரொம்ப ஃபன்னாக போச்சு. லைக் நல்லா சிரிக்கலாம், நல்லா எல்லாருக்கும் கனெக்ட் ஆன மாதிரி. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் லைக் லேக் ஆச்சு, அவ்வளோதான். ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரிலாம் லைக் எல்லோரும் சொல்கிறாங்க லைக் ஃபேமிலியோடலாம் பார்க்கக்கூடாதுங்க. அந்த மாதிரிலாம் இல்லையே, நல்லா தான் இருந்தது. லைக் அவ்வளோ லைக் தப்பாலாம் இல்லை படம். நல்லா தான் இருந்தது. அம்மா பையன் சென்டிமெண்ட்டையும் காட்டியிருக்காங்க. லைக் நல்லா தான் இருந்தது. நைஸ் தான். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச சீன் வந்து லைக் ஒரு பாசிட்டிவான சீன்னா லைக் கிளைமேக்ஸோட சீன் நல்லா இருந்தது எனக்கு. இல்லை ப்ரோ, லைக் அந்த மாதிரி இல்லை. இப்போது ப்ரெசண்ட்டாக லைக் லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லைக் ஃப்யூச்சரில் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், லைக் எல்லாருக்குமே லைக் ஒரு டீச்சபிளாக இருக்கும். லைக் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலேருந்து எல்லாமே இருந்தது படத்தில். நல்லா இருந்தது. சாரி, கிளைமேக்ஸ் சூப்பர் ப்ரோ. ஃபீல் குட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னே ஃபஸ்ட்டு பிரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் போய் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு மெயினாக இன்டர்வல் பிளாக்கு வந்து ஒரு மாதிரி அது பயங்கரமாக இருந்தது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல அவர் கட் பண்ணிவிட்டு அங்கே முடிச்சும் போது அது பயங்கரமாக இருந்தது. நாங்களாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உக்காந்துட்டோம் சீட்லேயே. அது தாண்டி மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வேறு லெவல் சொல்லணும். அண்ட் மணிகண்டன் ஆக்டிங் வேறு லெவல். அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவர்கிட்ட நீங்கள் ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா அவரை பயங்கரமாக பண்ணிவிடுவார். அது தாண்டி நான் இப்போது சொல்லிக்கிட்டே வர்றது அதுதான், ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்து எங்களை மாதிரி பசங்க கண்டிப்பாக பார்த்தா நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. மோரோவர் மூவி ரேட்டிங் நீங்கள் ஆல்ரெடி கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். 10 out of 10.
டைரக்ஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே சினிமாட்டோகிராஃபி இது தனித்தனியாக கேட்காமலே நீங்கள் படம் என்ன சொல்கிறது, படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அதான் உங்களுக்கு பிரிக்க முடியாது உங்களால். எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே உங்களுக்கு. நான் இப்போ ஏதாவது மூவி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது லேக் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக லேக் இல்லை. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நீட்டாக க்ளீனாக கொண்டு போய் முடித்தாங்க. கிளைமேக்ஸ் அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போது ஒரு கேஃபே வரும், கேஃபேஷன். அவர் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அவர் அதான் மணிகண்டன் ஒரு விஷயம் பண்ணுவார், அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அது லவர்ஸ்க்கான படம் தான் இது. அதுக்கு ஏற்ற மாரி தான் எடுத்துருக்குறாங்க கரெக்டாக. அவர் எப்போவுமே நார்மலாகவே கொடுக்குற கேரக்டரு கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவார். அவர் கேரக்டர் நல்லா தான் இருக்குது. குட் நைட்டில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. அவங்க ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாங்ஸே இல்லைண்ணா, சாங்ஸு நிறைய அதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்றும் தெரியாத மாரி பண்ணிட்டாங்க. சாங்ஸும் இல்லை, பிஜிஎம்மும் ஒன்றுமே இல்லை அவ்வளோவா. ஏன்னா அதான் பொசிஷனஸ்ஸு இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து சண்டை போடுற மாரி, சந்தேகப்படுறது பார்க்கலாம்.